மாணவர் கூட்டமைப்பின் அமைப்பாளர். தொடர்ச்சியாக இங்கே பல்வேறு பிரச்சனைகள் நான் வந்து இந்த காலத்தில் நின்றுருப்பேன். எனக்கு இந்த உங்களுடைய இஷ்யூ வந்து தெரியாது. இன்னைக்கு அண்ணன் தான் ஆக்சுவலாக வந்து நேற்று 5 மணிக்கு என்னை வந்து என்ஆர்ஹெச்எம் போராட்டம் வந்து கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் வர லேட்டாக ஆச்சு. அப்புறம் 6:30 மணிக்கு நான் ஃபோன் அடிச்சா அப்புறம் இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உள்ள அசம்பிளியில் இருந்துட்டு மற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தேன். இப்போ உள்ள வந்து நீக்கப்பட்ட அந்த அங்கன்வாடி ஊழியர் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செஞ்ச அங்கன்வாடி ஊழியருக்கு உள்ள இருந்து நான் என்ன நகரில் போட்டு உடனடியாக கொஸ்டின் ரைஸ் பண்ணி அந்த வேலையை வந்து இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணேன். அந்த ஆர்டரை வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணேன். ஏற்கனவே கேட்டீங்கன்னா உங்களுடைய தகவலை நாங்கள் வந்து ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து கேள்வி எழுப்பணும் ஒரு நெருக்கடியை உருவாக்கிருந்தோம். அது தெரியல. கட்டாயமாக நாளைக்கு இந்த பிரச்சனையை ஏன்னா இது வந்து ஒரு மிக மோசமான அநீதி. 20-25 வருஷமாக வந்து பணி செய்கிறவங்களுக்கு கொரோனாவில் இதில் தான் வந்து மெயினாக ஒர்க் பண்ணாங்க. அதான் 20-25 வருஷமாக ஒரு பணி செய்கிறவங்களுக்கு தன்னுடைய பணிக்கான ஊதியமோ அதற்கான அங்கீகாரமோ பதவி உயர்வோ இல்லைன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய கேவலமான விஷயம். அதற்கு வந்து நான் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு சார்பாக கண்டனம் கொடுக்குறேன். இன்றைக்கி மாநிலத்தில் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பணி செய்துனா அவங்க எல்லாரையும் வந்து நிரந்தரம் செய்து அவங்களுடைய ஊதியத்தை உறுதிப்படுத்தும் உச்சநீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கு. அதை மேற்கோளாக காட்டினா இன்னைக்கு குறுக்கோயிலில் கொள்ளைப்புறமாக வைத்த பணியாட்களை கூட இன்னைக்கு வந்து 18,000-20,000 சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலைக்கு அரசாங்கம் செஞ்சுருக்குது. அரசாங்கம் பல்வேறு தவறுகளில் சில நேரங்களில் ஆட்கள் வைப்பது சகஜம். ஆனால் இன்னைக்கு என்ஆர்ஹெச்எம் இந்த பதவிக்குரிய ஊழியர்களை இத்தனை நாள் வஞ்சித்து இருப்பது என்பது மிக கொடுமையான விஷயம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அதான் வருடங்களாக 20-25 வருடங்களாக பாதிச்சிருக்கீங்க. பின்னாடி சைடில் நீங்கள் ஒரு முறை ஒரு போராட்டம் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்துருக்கு. அந்த டைமில் நான் வந்து அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறேன். நான் கூட்டணி தலைவர் தான். அந்த நேரத்தில் நான் வந்து பேசினேன் ஆதரிச்சு அப்போ அரசுடைய கவனத்துக்கு ஆனால் ஆட்சியில் பல்வேறு நெருக்கடி இருக்கக்கூடிய ஆளுநரை வச்சு இந்த அரசாங்கம் கொடுத்தது எல்லாரையும் தெரியும். அந்த நெருக்கடினால தான் வந்து நம்மளால நிறைய விஷயம் செய்ய முடியல. இன்னைக்கு வந்து ஒரு பல கட்டத்தை நோக்கி பயணிக்கும் போது இந்த ஊழியர்களுடைய வாழ்வியலும் கருத்தில் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க, இங்கே இயக்குநராக இருக்கிறவங்க, அமைச்சராக இருக்கிற துறை அமைச்சராக இருக்கிறவங்க, செயலராக இருக்கிறவங்க உங்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துருங்க. ஒரு குறிப்பிட்ட வயசில் தன்னுடைய லைஃப்பை பணையை வச்சு இது மருத்துவத்துறைன்றது சாதாரண துறை கிடையாது. எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஆபத்து வேணாலும் வரலாம். எந்த நோயாளிகிட்ட எப்படிப்பட்ட நோய் வேணாலும் பண்ணலாம். அதெல்லாம் கருத்தில் நம்ம வந்து இங்கே வந்து பணி செய்து அந்த பாதிப்புகளை குடும்பத்துக்கு உருவாக்கி கொடுத்து அதனால் குடும்ப இயந்திரம்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா கொரோனா நேரத்தில் எத்தனை சிஸ்டர்ஸ் இறந்தாங்கன்றது தெரியும். நான் கூட ஒரு ஆடியோ ஒன்று அந்த சிஸ்டருடைய ஜிஹெச்சி சிஸ்டரோட ஃபோட்டோவை போட்டு பின்னாடி ஒரு கண்ணீர் மல்க ஒரு ஆடியோ கூட ஒரு போட்டு வெளியிட்டிருந்தேன். நான் இது மாதிரி இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களை பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படிப்பட்ட இழப்பீடுகள் வரும்போது அதை சந்திக்க வேண்டிய நெருக்கடிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் அனுபவிக்க வேண்டிய வயசில் என்னுடைய அனுபவிக்க வேண்டிய பதவி அனுபவிக்காமல் நான் அனுபவிக்க வேண்டிய வயசில் எனக்குரிய ஊதியத்தை நான் பெற்று என் பிள்ளைங்களுக்கான வாழ்வு தராமல் நான் எல்லா வயசையும் போனதுக்கப்புறம் நான் தரணுன்றது ஏற்புடையது கிடையாது. அது மனிதநேயமற்றது. எனவே இங்கே வரக்கூடிய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கையை பேசணும். சட்டமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பணும். அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புவதற்கான பணியை நான் சார்ந்து இருக்கக்கூடிய மாணவர் கூட்டமைப்பு கண்டிப்பாக செய்யும். நாளைக்கே இதற்கான ஐட்டத்தை கட்டாயமாக கொடுக்கும். அது இல்லாமல் இப்போ இங்கே வந்து அண்ணன் சூசன் வந்துருக்கிறாங்க. ஒரு சாதாரண களத்திலிருந்து உருவான ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி. இன்னைக்கு அதுதான் நானே சொன்னேன். அது அவருக்காண்டி கிட்ட கொண்டு போயிடுவோம். இல்லை அவருடைய இயல்பே அதுதான். இங்கே இருக்கக்கூடிய யார் பாதித்தாலும் அந்த இடத்துல போய் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு தலைவர். சகோதரர் வந்துருக்காங்க, 2 எம்எல்ஏ வந்துருக்குறாங்க. என்ன இன்னும் வந்து கட்டாயமாக இந்த செய்தி வெளில போக மற்றவங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு நிலையை கட்டாயமாக கொடுப்பாங்க. யாருக்கும் வந்து செய்யக்கூடாதுன்ற எண்ணம் இருக்காது. ஏன்னா எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவங்களும் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களும் இங்கே இருப்பாங்க, எதிர்கட்சியை சார்ந்தவங்களும் இருப்பாங்க. வெவ்வேறு கொள்கை வெவ்வேறு கருத்தில் இருக்கலாம்.
ஆனால் வலின்றது ஒன்று தானே. பசின்றது யாருக்கு பசிக்குதோ அவன் தானே அழுவ முடியும். அப்போ அழுதாதான் இங்கே வந்து ஒருத்தனுக்கு என் பசி தெரியும்னு நினைக்கிறது வந்து அது வந்து பாசிச அரசாங்கம் தான் அப்படி நினைக்கணும். ஏன்னா அழுவத்துக்கு முன்னாடியே எனக்கான இந்த பிள்ளைக்கு வந்து இந்த டைமில் சோறு கொடுக்கணும், இதுக்கு பசிக்கும், இதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணுன்ற சிந்தனை நமக்கு மேலே வரணும். ஏன்னா ஒரு அம்மா வந்து நான் காலை வச்சு அழுதாதான் கொடுப்பேன்னு நினைக்கிறது உண்டு. அதே நேரம் இல்லை அது வராதுன்னு சொல்லாதீங்க. அது என்னன்னா அதை வந்து எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து அதுக்கான நெருக்கடிகளை வந்து இன்னும் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. அது இன்னைக்கு நீங்கள் நடத்துகிற போராட்டம் இல்லாமல் எந்த ஆட்டமும் ஜெயிக்காது. போராட்டம் தான் எல்லாருமே ஜெயிக்கும். சரிங்களா? இது இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தின் கதவுகளை முளை தெரிய வேண்டுமானால் அது போராட்டத்தால் மட்டும்தான் முடியும். போராட்டம் இல்லாமல் எதுவும் முடியும் இல்லை. நாகரிகத்தோடு நம்ம அமைதி காத்து நம்ம இவ்வளோதான் அடக்குமுறை தான் நம்ம அடங்கி போவோம். இங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளை பார்க்குறோம், இங்கே இருக்கிற ஒரு துறையை பார்க்குறோம், அதிகாரிகளை பார்க்குறோன்னா நம்மளுடைய கண்ணீரும் நம்மளுடைய வேதனையும் நம்மளுடைய வலியும் இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்களுக்கு ஏசி ரூமு ஓசி சோறு சாப்பிட்றவங்களுக்கு ஏசி ரூமு ஓசி சோறு சாப்பிட்றவங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா அது போராட்டத்தின் வாயிலாக தான் முடியும். அருமையான முடிவு எடுத்துருக்கீங்க. போராட்டத்தை தயவுசெய்து நிறுத்தாதீங்க. தொடர்கட்ட போராட்டமாக நடத்துங்க. நம்ம போராட்டம் நடத்தும்போது சிலர் போய்விடுவாங்க. இன்னாடா தினந்தோறும் போகிறோம், தினந்தோறும் அங்கே போய் உட்காடுறோம், தினந்தோறும் கூப்பிடுறாங்க. நமக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது. என்னடா போய் வெயிலில் வேலை இல்லை, சம்பளம் போச்சு அப்படின்லாம் நினைப்பீங்க. தயவுசெய்து அந்த சிந்தனைக்கு போகாதீங்க. ஒரு தொடர்ச்சியான உறுதியான போராட்டம் தோற்றதான் வரலாறே கிடையாது. நீங்கள் ஒரு உறுதியோடு நிற்கக்கூடிய போராட்டம் என்னைக்கும் தோற்றது கிடையாது, தோற்றதுக்கான வரலாறு கிடையாது. எனவே உறுதியுடனான உங்களது போராட்டம் ஜெயிக்கணும். 25 ஆண்டு காலத்திற்கு பிறகாவது இன்னைக்காவது மனசாட்சிப்படி இப்போ அந்த 25 ஆண்டு காலம் போராடின அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இங்கே நின்று போராடின இருக்கக்கூடிய இந்த வெற்றியானது இப்போ புதுசாக வந்து இருக்கக்கூடிய ஜூனியர் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு போய் சேரும். சீனியருடைய வெற்றிக்காக ஜூனியர் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஜூனியருடைய வாழ்வியலுக்காக சீனியர் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிற சிந்தனையோட எல்லாருக்கும் இந்த போராட்டத்தை வந்து உறுதியோடு எடுத்துன்னு போனன்ற முடிவோடு தொடர்ச்சியாக போராடணும். உங்கள் போராட்டம் ஜெயிக்கும். கட்டாயமாக விரைவில் இந்த அரசாங்கம் உங்களுக்கு பண்ணி வரும். ஆணாதிக்க சமூகத்துக்கு தாய்மையுடைய வழி புரியாது. நீங்கள் அதை வந்து தெளிவடைஞ்சுக்கணும். ஆணாதிக்க சமுதாயத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உறுதியோடான போராட்டமோ நீங்கள் தெளிவும் தைரியத்தோடு உட்காந்துக்கிறேன். இவன் முதல்ல எந்த பேப்பரும் உங்களுடைய இது கூட சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி எந்த பேப்பர் கொடுத்தாலும் சரி, அது நான் என்ன சொல்கிறேன், மக்களுக்காகத்தான் சட்டமும் அதிகாரமும் தவிர அதிகாரத்துக்காக மக்கள் கிடையாது. மக்களுக்காக இது வந்து ஒரு பெரிய போராளி பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அந்த வயது வரம்பு இதில் வந்து பெரிய ஃப்ராட் பண்ணிட்டாங்க. அதனால இவர் என்ன பண்ணாரு, இவர் தான் வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-55 பேருக்காக ஹைகோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு அதை வந்து ஜெயிக்க வச்சு ஹைகோர்ட்லேயே கண்டனம் தெரிவித்து பாண்டிச்சேரி ஐஜி, ஹோம் மினிஸ்டர் எல்லாருமே நோட்டீஸ் அரசு வாரண்ட்டை கொடுத்தாங்க. இன்னைக்கு அரசாங்கம் பணிஞ்சு போய் அவங்களுக்கு வேலை கொடுத்து அந்த அளவுக்கு சட்ட போராட்டத்தை ஏற்படுத்தி அந்த ஒரு 55 குடும்பத்துக்கு வழியை போராட்டம். நம்ம குடும்பம் நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சங்கம் இல்லையா, அந்த சங்கம் வந்து ஒரு சரியான தலைமை உள்ள ஒரு சங்கம். அந்த சங்கம் வந்து ஏற்கனவே ரொட்டிப்பார் ஊழியரை வந்து ஒரு போராட்டம் நடத்துனாங்க. அந்த போராட்டத்தை அன்றைக்கி ரொட்டிப்பார் ஊழியருடைய உண்மையான நிலையை ஏற்பட்ட அரசாங்கத்தை சொல்லி இன்றைக்கி அவங்க 18,000 சம்பளம் வாங்கிறதுக்கான காரணம் நல்லா கவலைப்படாதீங்க. இப்போ காலையில் நாங்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டு மேடம் வந்தாங்க, இப்போ எம்எல்ஏ வந்தார், சாமிநாதன் வந்துட்டாரு, இன்னும் வருவாங்க. உங்களுடைய போராட்டம் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நாங்கள்
வெற்றிகரமான ஒரு போராட்ட முடியும். உங்களுடைய துணையாக நான் நடிப்போம். எந்த நேரத்தில் தான் கூப்பிடுங்க. அண்ணாட்ட விட்டாங்க ஒரு 10 நிமிஷம் இருந்தால் வெளில போய் போட முடியுங்க என்ன போட முடியும் அங்கே பிடிக்கும் கட்டாயமா அங்கே போய் பிடிக்கும் பேசிட்டு போனா நான் பேசிட்டு போனதோடைய விளைவு நாளை வந்து உங்களுக்கு அதுக்கான பதில் வந்து செய்தித்தாள் எப்படி வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ண போனால் இன்னைக்கு எல்லா டிவிலையும் வரும் பாருங்க. அந்த நெருக்கடியை நம்ம உருவாக்குவோம். வரலாம் இல்லை இதுவே பண்ணுங்களா இதில் பண்ண சொல்லு மாற்றி சொல்லிட்டோம் உங்களுக்கு கட்டாயமா வந்து வீடியோ எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க அப்படி எங்களையும் எல்லாம் கவர் பண்ணுங்க அண்ணே பிடிச்சுங்க வீடியோ தானே பிடிக்கிறீங்க சுற்றி எல்லாரும் முடியாது எங்கள் ஏரியாவில் வந்து முதல்ல அரியாமுத்தூர் தான் பிளாக் பண்ணாங்க. தெரியுமா உங்களுக்கு? அரியாமுத்தூர் உள்ள யாரையும் சேர்க்க மாட்டாங்க. அரியாமுத்தூர் ஆள் வந்து இங்கே யாரும் சேர்க்க மாட்டாங்க. அதுமாரி எங்களுக்கு ஒரு பிளான். தேங்க்ஸ்ண்ணா நன்றி அந்த ஏரியாவில் வந்து வேலை செஞ்சு ஜனங்களுக்காக ஜெயமூர்த்தி அம்மன் போனீங்க